இனிய திருமண வைபவங்களுக்கு உதயம் கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன். VGP Marine Kingdom, India's first walk-through tunnel aquarium. விஜய் சார் பத்தி நிஜமாவே ஒரு சில விஷயம் சொல்லணும். He is an amazing human being. இருக்கிறதுலே he is the biggest star right now. ஆனா so humble, so down to earth. அவரோட ஒர்க் பண்ணும் பொழுதுதான் I became எல்லா படமும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கணும், கதை பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஒரு அந்த டீம்ல someone should convince me to do the project. நான் ஒரு விஜய் படத்துல வந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா? So mostly I did it. நான் தினம் சமையல் செய்யறேன். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன். Let me try to do this. Dun tada. இது சோகமானால் ஒரு சுகம் நெஞ்சினுள்ளே பரவிடும் நம் பழகிய காலம் பரவசம் அன்பே. So நான் கைதி பார்த்தேன், டெல்லியில பார்த்தோம் மாஸ்டர். as a whole team we watched the film and எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு ஹீரோனே கிடையாது இந்த படத்துல, ஒரு பாட்டும் இல்ல, ஆனா அவ்வளவு கலெக்ட் பண்ணி நான் மாஸ்டர்ல எந்த பாட்டுமே பாடலையே. மாஸ்டர்ல ஒரு ஃபீமேல் பாட்டும் கிடையாது, என்ன பாடுறது? Hello. Hi. I've been cooking. நான் தினம் சமையல் செய்யறேன். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன். ஒரு காஃபி பண்ணுவேன், ஒரு டீ பண்ணுவேன், ஒரு ஜூஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். இப்போ see, I'm going to show you guys what I cook. Oh, great. Today was palak paneer. So எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு palak paneer. Let me try to do this. Dun tada. எனக்கு பாலக் பன்னீர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். So I thought why not try it, right? Yeah. It's good. So now I know how to make palak paneer. So I'm very happy. So every day I try a new dish. எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். I love collecting coffees from around the world. So whenever I go somewhere, US, Australia, the best coffee, my favorite coffees are from Australia. So I buy big bags of coffee and I come back. And then I grind the beans and I make fresh filter coffee. Wow. I love coffee. So that's why. And unicorn is because I think I like to believe in magic and miracles and things that even now I think, staying positive is the most important thing. So I like to look on the bright side of life. கண்டிப்பா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். நல்ல கதை வந்தா தாராளமா பண்ணுவேன். விஜய் சார் பத்தி நிஜமாவே ஒரு சில விஷயம் சொல்லணும். He is an amazing human being. இருக்கிறதுலே he is the biggest star right now. ஆனா so humble, so down to earth. அவரோட ஒர்க் பண்ணும் பொழுதுதான் I became a Vijay fan அப்படின்னு சொல்லலாம். Because டிவில பார்த்து ஒருத்தரோட ஃபேன் ஆகுறதை விட ஒரு மனுஷனா பார்த்து அவங்களோட ஃபேன் ஆகுறதுதான் பெரிய விஷயம். அதான் நான் நினைக்கிறேன். So I think Vijay sir is really an amazing human being. அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு. பட் so down to earth, so humble, and I have so much respect for him as a human being. எல்லா படமும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கணும், கதை பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஒரு அந்த டீம்ல someone should convince me to do the project. So ஒரு சில வாட்டி நானும் தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு சில தப்பான படத்துல போய் நான் சேர்ந்திருக்கேன் because of whatever reasons. Maybe at that time it seemed like the right thing to do. Our judgment is not always right, but I think I've been right 75% of the time, which is great. நான் யோசிச்சேன் பண்ணுமா இல்லையா, அந்த படம் எதுக்கு பண்ணணும் தெரியலையே அப்படின்னு. அந்த படத்தை பத்தி கூட நான் யோசிச்சேன்.
But first of all, it's a Vijay film. Actually, I did this film for my fans. எனக்கு Oh, தெரியும். ஆமா, எனக்கு தெரியும். ஃபார் ஆடியன்ஸ், நான் ஒரு விஜய் படத்துல வந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா? So mostly I right. did it. Okay. அவங்க How was it? சந்தோஷமா ஃபீல் பண்ணட்டுமே. He's a good, really good, smart, young talent, and Bhangra focused, you know, very hardworking. The kind of, I think, they are the game changer filmmakers of our industry, you know, in the Kalatla, the new generation of filmmakers. So, நான் கைதி பார்த்தேன், டெல்லியில பார்த்தோம் when we were shooting Master. As a whole team, we watched the film. And எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு ஹீரோனே கிடையாது இந்த படத்துல, ஒரு பாட்டும் இல்ல, ஆனா அவ்வளவு கலெக்ட் பண்ணி. ஸோ இட் ஜஸ்ட் ஷோஸ் தட் த ஆடியன்ஸ் இஸ் சேஞ்ச். பிகாஸ் யூஸ்வலா ஒருத்தர் வந்து ஒரு தமிழ் படம், ஹீரோயின் இல்ல, ரொமான்ஸ் இல்ல, பாட்டு இல்ல, கமர்ஷியல் கதை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த கலெக்ஷன் கமர்ஷியல் கலெக்ஷன் தானே. So that was like amazing, and I was so happy because, of course, Karthi and Anna are like you know, we that was both. It was a second film for both of us, so I'm so happy for him also. You know that he had a really good film. So that's a really good experience working with Lokesh and the filmmaker. நான் மாஸ்டர்ல எந்த பாட்டுமே பாடலையே. மாஸ்டர்ல ஒரு ஃபீமேல் பாட்டும் கிடையாது. என்ன பாடுறது? Actually, what I can do for you guys, I can go to the piano. We'll try this. Since you wanted Malay Neeram. மாலை நேரம் மழை தூறும் காலம் என் ஜன்னல் ஓரம் நிற்கிறேன் நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சிறு மேகம் போலே மிதக்கிறேன் ஓடும் காலங்கள் உடனோடும் நினைவுகள் வழி மாறும் பயணங்கள் தொடர்கிறதே இதுதான் வாழ்க்கையா ஒரு துணைதான் தேவையா மனமேனோ என்னை கேட்கிறதே ஓ காதல் இங்கே ஓய்ந்தது கவிதை ஒன்று முடிந்தது தேடும் போதே தொலைந்தது அன்பே இது சோகமானால் ஒரு சுகம் நெஞ்சினுள்ளே பரவிடும் நம் பழகிய காலம் பரவசம் அன்பே இதம் கருமே The song is called Lonely Cloud. I sang it at my poetry. நான் ஒரு poetry reading session பண்ணேன் Instaல. So I sang this there. It's a poem which became a song. I wrote it on my terrace one day, many years ago. Lonely cloud, drifting in and out of blue sky. Say hello to me. I'm just as lonely as you, drifting in and out of the hours. What's the secret of your complacence? No anxiety in your glide. Wish I could slide to the same song you're singing.
It's so soft, I can hardly hear it. Lonely cloud, playing hide and seek with night sky. I just saw you tumble over the moon. If I were granted a boon, I would ask for just one moment to feel as beautiful as you. மொட்டை மாடிக்கு போயிட்டு கிளவுஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எழுதிருக்கேன். I've been shooting for Aranmanai 3. Lockdown முன்னாடி நாங்க குஜராத்க்கு போய் ஷூட் பண்ணிட்டு we got back on the 13th 14th அப்புறம் லாக்டவுன் ஆயிடுச்சு. So Aranmanai 3 is going on, guys, and apart from that car, we've got a small female centric project but very cool project. So அதுவும் இருக்கு. Then of course Master is there, and another film, action thriller film, untitled film. So yeah, and another film which I'm going to start after, I'm supposed to start it in March, but we'll start when the time is right. It's being produced by Vetri sir. It's a very beautiful script. So those are my projects. நிறைய படம் தான். Actually, I didn't want to do Uttama Villain. I felt I was not the right person for the role. But because it was Kamal's film and he asked me to do it, I said yes. But otherwise, Vishwarupam, because action sequence எல்லாம் இருக்கு. Actionம் இருக்கு, dancer இருக்கு. ஆமா. அது ஆண்ட்ரியாக்கே தெரியாது. I really don't know. But there's a cool chase sequence in the film with Vijay sir and me. So I think that will be one of the highlights of the film. இந்த லாக்டவுன் பீரியட்ல எந்த விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்றேன்னா நிறைய விஷயம் இருக்கு. I love traveling. So the fact that I can't just take off anywhere makes me sad. Because we also, when we will be able to travel, யாருக்கும் தெரியாதுல்ல. So that makes me sad sometimes. But otherwise, I mean, I have everything I need, thank God. There are so many people who don't have all their necessities, but I'm good. I'm in a good place, and yeah. In the first week, I thought, oh my God, how am I going to manage? Oh, நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, எனக்கு சமைக்க தெரியாது, இது தெரியாது, அது தெரியாது. But Englishல ஒரு saying இருக்குல்ல, necessity is the mother of invention. So இல்லாத சமயத்துல எப்படி மேனேஜ் பண்ணிப்போம் நாங்களே, we ourselves figure out a way. And the one thing I was missing a lot was being on stage. I really love my work. 3 things in life I love: travel, food, and my work. So food, நானே இப்போ சமையல் பண்றேன். So super. Travel. ஆனா Instagramல I like to follow a lot of travel and living, National Geographic. So அந்த போட்டோலாம் பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் and work I was missing a lot, but yesterday after my Zoom concert I felt really good because I got to perform even though it was only to my laptop. I'm waiting to get on a plane and go somewhere, guys. That's it. மதுரை வரைக்கும் போனாலும் பரவாயில்ல எனக்கு, ஆனா ஒரு பிளேன்ல ஏறிட்டு இப்ப எங்களுக்காக ஒரே ஒரு
சேர்ந்த இரவுக்கு ஒரு நன்றி. ஆழ்வான நினைவு சொல்லும் நன்றி நன்றி. உயிரேவா. நான் என்ற சொல் இனி வேண்டாம். நீ என்பதே இனி நான் தான். வேறெங்கும் சொர்க்கம் இல்லை. உயிரே வா. Okay. புது அவதார் இல்ல, ரொம்ப பழைய அவதார். Before I became an actor, I was a poet. இந்த காலத்துல யாரும் poetry எல்லாம் படிக்கிறது இல்ல, அவ்வளவு படிக்கிறது இல்ல. So I think அங்கில இருந்து தான் நானே வந்து I started. I think my journey was from a poet to a songwriter, because songs are basically poems with music, right? Right. So why Broken Wing? Broken Wings is the title of one of the poems in the book. Oh, okay. And also it's of course very famous by Khalid Gibran also. But that's not why. It's the title of one of the poems in the book. So title Yosikum Poida, I was thinking in the title like Kalama, because it's already the title of a very famous book. But we thought why not? Right. Book publish பண்ணும்போது எவ்வளோ யோசிச்சேன்? That's what you're asking, right? நிறைய யோசிச்சேன், because it's very personal. எல்லா poemsum, it's very very personal part of who I am. So actually in the Bangalore Poetry Festival, they invited me in 2018, and I found some excuse not to go. Then again last year in 2019, they invited me. So I thought, sorry, the universe is trying to tell me something. Let's go. So that's why I did it. But I think it's, for example, one of my friends who her dad was diagnosed with cancer and things like that. So she said, that when I read the book, a lot of it was people connect with pain sometimes. It makes them feel better. I think that's why any artist puts out their work, so that somewhere in the world, somebody else who has gone through the same thing will be able to read it and say, oh, I'm not alone. Other people also feel this way. இனிய திருமண வைபவங்களுக்கு உதயம் கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன். VGP Marine Kingdom, India's first walk-through tunnel aquarium.